வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய வளாகத்திற்கு வருகை தந்தார் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார். கோலாலம்பூர் ஜலான் மஸ்ஜித் இந்தியாவில் வீற்றிருக்கும் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய வளாகத்திற்கு இன்று வருகை தந்த பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த கோவிலின் பொறுப்பாளர்களை நேரடியாக சந்தித்து கைகுலுக்கினார். தாம் ஏற்கனவே உறுதி அளித்திருந்ததைப் போல மடானி பள்ளிவாசல் நிர்மாணிக்கப்படுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை இன்று மதியம் தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலய வளாகம் வீற்றிருக்கும் பகுதியில் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் வெற்றிகரமாக தொடக்கி வைத்து உரையாற்றினார். பள்ளிவாசலுக்கான அடிக்கல் நாட்டு விழா எந்தவொரு பிரச்சனையுமின்றி சுமூகமாக நிறைவேற்றவுடன் அருகிலுள்ள தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் வீற்றிருக்கும் பகுதிக்கு தனது மெய்க்காவலர்கள் புடைசூழ டத்தோ ஸ்ரீ அன்வார் நடந்து வந்தார். ஆலய வளாகம் முன் காத்திருந்த ஆலயத்தின் பொறுப்பாளர்களை நேரடியாக சந்தித்து டத்தோ ஸ்ரீ அன்வார் அவர்களுடன் கைகுலுக்கினார். ஆலய பொறுப்பாளர்களும் பிரதமரை எதிர்கொண்டு வரவேற்று கைகுலுக்கினர். தவிர ஆலய வளாகத்தில் குவிந்திருந்த பொதுமக்களும் பிரதமருடன் கைகுலுக்கி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். முன்னதாக மடானி பள்ளிவாசல் திறப்பு விழாவில் உரை நிகழ்த்திய பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் மடானி பள்ளிவாசல் கட்டப்படுவதற்கு வழிவகுக்கும் வகையில் இவ்விடத்தில் வீற்றிருக்கும் ஓர் இந்து ஆலயத்தை இடமாற்றம் செய்யப்படும் விவகாரம் முறையாக கையாளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட தரப்பினரால் சமரசங்கள் செய்யப்பட்ட நிலையில் இதற்கான தீர்வு காணப்பட்டதாக டத்தோ ஸ்ரீ அன்வார் தெரிவித்தார். மலேசிய இந்திய உருமாற்று பிரிவான மித்ரா நிதி முறைகேடு தொடர்பான ஒரு வழக்கில் முரண்பாடான சாட்சியங்களை வழங்கியதாக இந்திய பெண்மணி ஒருவர் இன்று ஷா அலாம் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 35 வயது மீனா லோஷினி என்ற அந்த பெண் நீதிபதி நசீர் நூர்டின் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. SPRMின் முக்கிய சாட்சியாக வகைப்படுத்தப்பட்ட மீனா லோஷினி முரண்பாடான சாட்சியங்கள் வழங்கியதால் 3 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி ஸ்லாங்கோ கோம்பாக்கில் சத்திய பிரமாண அதிகாரி ஆமிர் ஹம்சா அலி முன்னிலையில் மீனா லோஷினி வழங்கிய சத்திய பிரமாண வாக்குமூலத்திற்கும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் தேதி மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமையகத்தில் அதிகாரிகள் முன்னிலையில் வழங்கிய சாட்சியத்திற்கும் நிறைய முரண்பாடுகள் இருப்பதாக அந்த இந்திய பெண்ணுக்கு எதிரான குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அரசு தரப்பு வழக்கறிஞர்களை தவறாக வழிநடத்தும் நோக்கில் மீனா லோஷினியின் சாட்சியங்கள் அமைந்துள்ளதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டு சிறை அல்லது 1 லட்சம் ரிங்கிட் அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் 2009ஆம் ஆண்டு SPRM சட்டத்தின் கீழ் மீனா லோஷினி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து மீனா லோஷினி விசாரணை கோரியிருப்பதால் அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 10,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிமன்றம் அனுமதித்தது. அதேவேளையில் அவரின் அனைத்துலக கடப்பிதழை பிடித்தம் செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து சீனா ஷென்சனுக்கு புறப்பட்ட தனது விமானத்தின் இயந்திரத்தில் தீப்பிடித்துக் கொண்டதன் காரணமாக விமானம் அவசரமாக தரையிறங்கியதாக கூறப்படுவதை ஏர் ஏசியா விமான நிறுவனம் இன்று மறுத்துள்ளது. விமானம் நேற்றிரவு 171 பயணிகள் மற்றும் சிப்பந்திகளுடன் மீண்டும் KLIA 2ற்கு திரும்பியதற்கு முக்கிய காரணம் விமான இயந்திரத்தில் தீப்பிடிக்கவில்லை. மாறாக விமான இயந்திரத்திற்கும் கேபினுக்கும் இடையில் பொருத்தப்பட்டுள்ள காற்றை உள்வாங்கிக் கொடுக்கும் குழாயில் வெப்பக்காற்று வெளியேறத் தொடங்கியது. இதனால் சீனாவிற்கான தனது பயணத்தை தொடர முடியாமல் விமானத்தை KLIAவிற்கே திருப்புவதென விமானி முடிவெடுத்தார். இதன் காரணமாகவே விமானம் கோலாலம்பூருக்கே திரும்பி அவசரமாக தரையிறங்கியதாக ஏர் ஏசியா விமான நிறுவனம் இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. விமானத்தின் இயந்திரத்தில் தீப்பிடிக்கவில்லை என்று உறுதிப்படுத்திய ஏர் ஏசியா அந்த ஏர்பாஸ் A320 ரக விமானம் மீண்டும் வரும் திங்கட்கிழமை செயல்பட தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அது இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் ஜொஹர் பாரு தமான் சத்ய இண்டாவில் உள்ள ஒரு உணவகத்தில் மிக நெருக்கமான இடைவெளியில் ஆடவர் ஒருவர் அடையாளம் தெரியாத நபரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் குண்டர் கும்பலை சேர்ந்த 9 சந்தேக பேர்வழிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
கடந்த மார்ச் 8ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை ஜொஹர் பாருவில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் நடத்திய சோதனை நடவடிக்கையில் 36க்கும் 66க்கும் இடைப்பட்ட வயதுடைய இந்த 9 பேரும் கைது செய்யப்பட்டதாக ஜொஹர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். இந்த 9 பேரையும் பிடிப்பதற்கு முன்னதாக இந்த கொலை தொடர்பில் சம்பந்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் 64 வயது நபரை போலீசார் மேற்கொண்ட முதலாவது சோதனை நடவடிக்கையின் போது சுட்டுக் கொன்றதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். கடந்த மார்ச் 8ஆம் தேதி அதிகாலை 3:10 மணியளவில் ஜொஹர் பாரு தமான் மோலேக்கில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த 64 வயது நபரை போலீசார் தடுத்து நிறுத்த முயற்சித்தனர். எனினும் அந்த நபர் போலீசாரை நோக்கி துப்பாக்கியினால் சுடத் தொடங்கியதைத் தொடர்ந்து அந்த நபரை சம்பவ இடத்திலேயே போலீசார் சுட்டுக் கொன்றதாக கமிஷனர் டத்தோ குமார் விளக்கினார். வரும் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை பினாங்கு மாநிலம் முழுவதும் 2½ நாள் அல்லது 60 மணி நேரம் குடிநீர் விநியோக தடை ஏற்படும் என்று பினாங்கு மாநில முதலமைச்சர் சாவ் கொன் யாவ் அறிவித்துள்ளார். அட்டவணையிடப்பட்ட இந்த தண்ணீர் விநியோக தடையினால் பினாங்கு மாநிலத்தில் குடிநீர் விநியோக கணக்கு வைத்திருக்கும் கிட்டத்தட்ட 3,41,000 வீடுகளில் தண்ணீர் தடை ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டார். பினாங்கு மாநில குடிநீர் விநியோக முறையின் தரத்தை உயர்த்துவதற்கு 23 வகையான பராமரிப்பு பணிகளை பினாங்கு குடிநீர் விநியோக வாரியம் மேற்கொள்ளவிருக்கிறது. அந்த வாரியத்தின் பராமரிப்பு பணிகளுக்கு வழிவிடும் வகையில் அட்டவணையிடப்பட்ட தண்ணீர் விநியோக தடை 60 மணி நேரத்திற்கு அமல்படுத்தப்படவிருப்பதாக சாவ் கொன் யாவ் விளக்கினார். திரங்கானு குமாமானில் 2 மாணவிகளுடன் பாலியல் தொடர்பு கொண்டதுடன் தனது காம வேட்கையை தீர்த்துக் கொள்ள சில ஆபாச சாதனங்களை பயன்படுத்தியதாக தொழில்திறன் பயிற்சி மையம் ஒன்றின் விரிவுரையாளர் ஒருவர் இன்று குமாமான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். 38 வயது அமட் ஷயீர் ஷரீஃபுடீன் என்ற அந்த விரிவுரையாளருக்கு எதிராக மொத்தம் 8 குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கும் டிசம்பர் மாதத்திற்கும் இடையில் குமாசிக்கில் உள்ள மிஸ்ரா மால் கார் நிறுத்தும் இடம் மற்றும் கீஜாலில் உள்ள அவானா ஹோட்டலில் 19 வயது நிரம்பிய 2 மாணவிகளுடன் பாலியல் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக அந்த விரிவுரையாளர் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 30 ஆண்டு சிறை மற்றும் பிறம்படி தண்டனை விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த விரிவுரையாளர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.